தமிழ்நாட்டுல அதி கனமழை அப்படிங்கிறது அச்சுறுத்திக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் மழை விடுறதே கிடையாது. எல்லா நாளுமே கனமழைங்கிறது ஒரு பக்கம் பதிவாகிட்டு இருக்கு. சில மாவட்டத்துல வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டத பார்த்தோம். இந்த மே மாதங்கள் நிச்சயமாகவே தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழையினுடைய தீவிரத்த புரட்டி போட்டுட்டு வருது. இதுவரை நம்ம எல்லா வருஷத்திலயும் பார்த்திருக்கோம். மே மாதத்துல இந்த அளவுக்குலாம் மழை வராது. ஆனா பாருங்க, கடந்த சில நாட்களாக பெய்யக்கூடிய மழை பொழிவ பார்க்கும்போது நம்ம ஏதோ நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துல இருக்கிறது போலவே காணப்பட்டு வருது இந்த மே மாதங்கள். வடகிழக்கு பருவமழையில எப்படி நமக்கு ஒரு மழை கிடைக்குமோ, அது போல ஒரு மழையினுடைய தீவிரத்த தான் இந்த தென்மேற்கு பருவமழையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல மழையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. சரி, எத்தனை நாட்களுக்கு இந்த மழை இருக்கும் அப்படின்னா, இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை எல்லாமே குறைஞ்சிரும். ஆனா, அந்த 2 நாள்ல பெய்யக்கூடிய மழை ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமும் கிடையாது. பாருங்க, கிட்டத்தட்ட நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லாம் 16 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொட்டி தீர்த்திருக்கு ஒரே நாள்லயே. இப்ப எந்த அளவிற்கு உள் மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் சில மாவட்டத்துல எங்களுக்கு சரியா மழை வரல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல அதி கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுல நீலகிரி, கோவையில வந்து முக்கியமாக சில பகுதிகள் மட்டும்தான் அதிக மழை கிடைக்கும். மற்றபடி நமக்கு இயல்பா தான் இருக்கும். கோயம்புத்தூர்ல தெற்கு பகுதி மட்டும் மழை எதிர்பாருங்க. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லர்ல கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள்ல மட்டும் மழை எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்ல மட்டும் கனமழையாக பதிவாகும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலான மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்கலாம். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தேனி மற்றும் தென்காசியில சில நேரங்கள்ல மழை வருவதற்கான அறிகுறி இல்லாம இருந்தாலுமே கூட, உங்களுக்கு தீவிரமான மிக கனமழை முதல் அதி கனமழை 2 தினங்களுக்கு பதிவாகிறோம். மழை வரலன்னு சொல்லி அஜாக்கிரதையாவும் இருந்துறாதீங்க. உங்களுக்கு இன்னும் 2 நாட்கள் நமக்கு நேரம் இருக்கு. எந்த நேரத்திலும், எந்த மாவட்டங்களிலும் இந்த அதி கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆகவே 48 மணி நேரத்திற்கு மிகுந்த கவனமாக இருங்க. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் உறுதியான மழை பொழிவுலாம் காத்திருக்கு. இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் மழை தீவிரமாகலாம். கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அதே போல தான். கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். பல மாவட்டங்கள்ல இந்த வெள்ள நீர் பொறுத்தவரை சூழ்ந்து காணப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கடும் வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல இந்த கனமழையானது உறுதியாக நமக்கு பதிவாகிரும். ஆக விட்டு விட்டு மழை சில இடங்கள்ல பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழையாக எதிர்பார்க்கலாம். அப்ப எத்தனை மாவட்டத்திற்கு கனமழை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கும். டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிரும். ஆகவே டெல்டா மாவட்டங்கள் தானே, நமக்கு எங்க மழை வரப்போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. டெல்டாவில் தான் அதிக மழை இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டங்களில் 14 சென்டிமீட்டர் மழை பொழிவு வந்திருக்கு. தஞ்சாவூர்ல ஒரே நாள்ல மட்டுமே 10 சென்டிமீட்டருக்கு மேல நிறைய இடங்கள்ல மழை பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இன்றும் நாளையும் இந்த மிக கனமழையானது டெல்டா மாவட்டங்களிலும் உறுதியாக பதிவாகிறோம். ஆகவே மேற்கு தொடர்ச்சி, தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என தென் தமிழகம் முழுவதுமாகவே நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட மிக கனமழையிலிருந்து அதி கனமழைங்கிறது பதிவாகிட்டே தாங்க இருக்கு. இன்றைக்கும் மழை தீவிரம் உறுதியாக இருக்கு. அடுத்தபடியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் கன முதல் மிக கனமழையுமாக பதிவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி கேட்டிருந்தாங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையிலிருந்து அதி கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும்.
ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில 16 சென்டிமீட்டர் மழையெல்லாம் வந்திருக்கு. தொடர்ந்து மழை தீவிரமாகும். திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொழிவுகள் இன்றும் நாளையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஆகவே எல்லா இடங்களுக்குமே நமக்கு பரவலாக மழை தீவிரமாக இருக்கு. அதுக்கப்புறம் வங்கக்கடல்ல ஏற்பட்ட புயல் சின்னம் பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த புயல் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல கரை கடக்க வாய்ப்புகள் இல்ல. தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரும். ஆகவே நமக்கு மழை மட்டும் தான் நமக்கு அதிகமாக இருக்குமே தவிர, காற்றுனால ஒரு எந்த பாதிப்புகளும் நிச்சயம் கிடையாது. இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாகிக் கொண்டிருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் உறுதியான கனமழையை எதிர்பாருங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமே தவிர, குறைவதற்கான வாய்ப்பே இல்ல. 25ஆம் தேதிக்கு அப்புறம் தான் படிப்படியாக சில மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே.